உண்மையாலுமே எனக்கு எப்படி சொல்கிறது, இன்றைக்கி தான் எனக்கு என்னுடைய பர்த்டேன்ற மாதிரியே ஒரு ஃபீலே எனக்கு இருக்குது. அவ்வளோ ஒரு சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா நான் இந்த கிஃப்ட்டை வந்து ரொம்ப எதிர்பார்த்தேங்க. உண்மையாலுமே என் பர்த்டே அன்றைக்கி இந்த கிஃப்ட்டை நான் ரொம்ப ரொம்ப எதிர்பார்த்துட்டு இருந்தேன். ஏதாவது ஒரு சின்னதாக ஒரு ஒரு ஏதோ ஒரு விஷயம், சின்ன விஷயமா இருந்தாலும் எனக்கு வராதா ஃபஸ்ட்டு கண்டிப்பாக விஷ் பண்ணிட்டாங்க. நைட்டு 12 மணிக்குள்ளே, அது கூட 11:56க்கு எனக்கு ஃபோன் பண்ணி யாரும் ஃபோன் உனக்கு பண்ணிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு 11:56க்குலாம் எனக்கு ஃபோன் பண்ணி பேசிகிட்டே இருந்து கரெக்டாக அந்த 12 மணிக்கு எனக்கு விஷ் பண்ணாங்க. அப்படி ஒரு பர்சன் இவங்க. கண்டிப்பாக எனக்கு எவ்வளோ கஷ்டத்தில் இருந்தாலும் நான் ரொம்ப ஹர்ட் பண்ணியிருக்கேன். நான் அவங்கள அதுக்கு நான் சாரி கேட்டுக்கிறேன் அம்மோ. ஓகேவா? எனக்கு உண்மையுமே எனக்கு இன்றைக்கி தான் பர்த்டேன்ற மாதிரி எனக்கு ஒரு ஃபீல், எனக்கு சந்தோஷம் கொடுக்குது. எனக்கு என்ன சொல்கிறதுனே தெரியல. நான் ரொம்ப ரொம்ப எதிர்பார்த்த கிஃப்ட் இது. ஏதாவது ஒரு சின்ன ஒரு விஷயம் இருக்காதா அப்படின்ட்டு நான் எதிர்பார்த்தேன். அதை பார்த்ததுமே நான் ரொம்ப 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 சந்தோஷமாயிடுச்சு. இங்கே பாருங்கள், உங்ககிட்ட காமிக்கிறேன். இவங்க தான் அந்த பர்சன். இவங்க பேர் நிஷா. என்னுடைய அக்கா பொண்ணு. இவன் ஈரோட்டில் இருக்காங்க. ஆனால் வந்து எப்படி சொல்கிறது, எனக்கு அக்கா பொண்ணுன்றதை விட எனக்கு ஒரு பெஸ்ட்டு ஃப்ரெண்டு, எல்லாமே பெஸ்ட்டு ஃப்ரெண்டு. அவ்வளோ ஒரு கேரிங்காக, சின்ன பொண்ணு தான் ஆனால் அவ்வளோ ஒரு கேரிங்காக என்னை பார்த்துப்பாங்க. எனக்கு அவ்வளோ ஹாப்பினஸ் கொடுப்பாங்க. என்னை ரொம்ப எந்த வகையும் நான் எவ்வளோ கஷ்டத்தில் இருந்தாலும் எனக்கு நிறைய ஆறுதல் சொல்லுவாங்க. நான் அவங்க எவ்வளோ கோவப்படுத்தினாலும் சரி, எவ்வளோ இது பண்ணாலும் சரி. சரியா? உண்மையுமே எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு இந்த கிஃப்ட்டு. என் பர்த்டே பாருங்கள், என் பர்த்டே டேட்டில் வந்து ஹார்ட் போட்டிருக்கு, February 4ன்னு. அப்புறம் வந்து இது சாங்கு வரும் போல். அது என்ன சாங்குன்னு தெரியல. எனக்கு பிடிச்ச சாங்காக தான் இருக்குன்னு நினைக்கிறேன். என்ன சாங்காக இருக்கும்னு நீங்கள் எதனா கெஸ் பண்ணுங்கள். எனக்கு வந்து பார்த்திங்கன்னா சாங்லேயே வந்து பார்த்திங்கன்னா நான் சொல்லியிருப்பேன் ஆல்ரெடி. எனக்கு ரொம்ப சவுண்ட் இருக்கக்கூடாது, மியூசிக் இருக்கக்கூடாது, வாய்ஸ் மட்டும்தான் இருக்கணும்னு. அது என்னன்னு தெரியல, நான் பார்க்குறேன் வீட்டுக்கு. ஓகேவா? ரொம்ப தேங்க்ஸ் செல்லம், சூப்பராக இருக்குது. தேங்க்யூ தேங்க்யூ நிஷா. ஓகே, நான் ரொம்ப எதிர்பார்த்தேன் இது. அவங்களுமே அப்செட் ஆகிருப்பாங்க கண்டிப்பாக. இது ஏதோ லேட் ஆகிருக்குது, இல்லைன்னா அவங்க எனக்கு தான் ஃபஸ்ட்டு வரணும்னு ஏதோ ட்ரை பண்ணியிருப்பாங்க. ஏதோ லேட் ஆகிருக்கும். நீ ஃபீல் பண்ணாதாமோ, எனக்கு இன்னும் உண்மையாகவே எனக்கு நான் இன்றைக்கி தான் பர்த்டேவை நான் ஃபீல் பண்ணுறேன். ரொம்ப ஹாப்பினஸ்ஸாக இருக்குது. ஓகேவா? எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு, சூப்பராக இருக்குது. எனக்கு பிடிச்ச மாதிரியே நீ எனக்கு அனுப்பியிருக்கிற. ஓகே, சூப்பராக இருக்குது. ஓகே, தேங்க்யூ.